அந்த இடத்துக்கு போக சொல்லுங்கள். அங்கே போய் மத்திய பிரதேஷில் இந்த திட்டங்கள் எப்படி செயல்படுறதுன்னு பாருங்கள். வாட்ஸ்அப் செய்திகளை வச்சு நம்ம பேசவே முடியாது. நான் தான் சொல்லணும், நானே பார்த்துருக்குறேன். பாகிஸ்தானில் நடந்ததெல்லாம் வச்சு இந்தியாவில் நடக்குது, குஜராத்தில் நடக்குது, மோடி பெருசாக பேசுகிறாரு, அவர் ஊரில் நடக்குதுன்னு இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. நீங்கள் நாங்கள் பண்ணோன்னு சொல்லுங்கள், நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. பட் அதனால் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களையோ இன்னொரு மாநிலத்தோடைய அரசாங்கத்தோட திட்டங்களையோ வாட்ஸ்அப்பை பார்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இது ஒப்பீனியன் போல் பிஜேபின்னு சொல்லுது, எக்ஸிட் போல் பிஜேபின்னு சொல்லுது, நாட்டு மக்கள் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து கேபினெட் ஃபார்மேஷன் நாங்கள் தான் வருவோம்னு பேசினாங்க. ரிசல்ட் என்னாச்சு? இந்த மாதிரி எதிர்கட்சியோ அல்லது பத்திரிகையாளர்களோ இந்த அரசாங்கம் கவுத்துடலாம் இப்படிலாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜும் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து இப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, ஜென்ரலாக எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி வேலையின்மை, இந்த 15 லட்சம் ரூபான்னு மோடி சொன்னார், இதெல்லாம் நம்ம எத்தனை வருஷம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? 2014 ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். மோடி அப்படி சொல்லவே இல்லை. எங்கேயாவது சொன்னால் காட்டுங்கன்னு நம்ம கேட்குறோம், யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஹிந்தியும் தெரியாது, அவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. இந்த வேக்கும் அதுவும் பெரிய வேக்கும் இருக்குது. எதிர்கட்சி வேலையை அதிமுக செய்கிறாங்களோ இல்லை பிஜேபி தான் செஞ்சிட்ருக்குறோம். எங்கள் கட்சி வளர்க்கணும்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கான முயற்சி செய்ய தான் செய்வாங்க, அதை செஞ்சிட்ருக்குறோம். அதிமுக அழிக்கணும், அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த மாதிரி அரசியல் பண்ணணும்னு பிஜேபி தானே முடிவு பண்ணணும். ஒரு எதிர்கட்சி மக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் என்னங்க நியாயமானதானே கேள்வி கேட்குறோம். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாட்கள் பல கடந்து நம்முடைய சேனலின் மூலமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்த தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பாஜக பிரமுகரும் வழக்கறிஞருமான திரு KT ராகவன் அவர்கள். அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போது தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு கம்பேரிசனாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது என்னென்னா பிஜேபி மாடல் வெர்சஸ் டிஎம்கே மாடல் அப்படிங்கிறது, திராவிட மாடல் அப்படிங்கிறது. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அங்கே நார்த் இந்தியாவில் நடக்கிற சில விஷயங்களை இங்கே நடக்கிற பாசிட்டிவான விஷயங்களோட கம்பேர் பண்ணி அதை சொல்கிறாங்க. இப்போ கூட மத்திய பிரதேசம் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நார்த் இந்தியாவில் தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்பாடு போடுறாங்க. வெறும் சாப்பாடாக இருக்குது, அந்த குழம்போ எதுவும் இல்லை, வெறும் உப்பு போட்டு சாப்பிட்றாங்கன்ற அந்த ஒரு வீடியோ கூட வெளியானது. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து முதல்வர் காலை உணவு திட்டத்தெல்லாம் தூக்கி வைக்கிறாரு. அப்போ பாருங்கள், பிஜேபி மாடல் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து நான் திராவிட மாடல் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் அந்த வாட்ஸ்அப் ஃபோட்டோவை பார்த்தேன். அதுலேயும் யாரோ ஒரு முக்கியமான திமுகவோட ஒரு போட்டிருந்தார், பார்த்தேன். அது ஃபோட்டோ இருக்குது. நான் ஃபோட்டோவில் யாரோ ஒரு குழந்தை சாப்பிட்றது. இதில் எங்கே மத்திய பிரதேஷ் இல்லாட்டி மத்திய பிரதேஷ் ஒரு அது ஸ்கூல்லாம் காட்டவே இல்லை அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன். இல்லை, வீடியோ இருந்தது. வீடியோவில் ஸ்கூலுக்கு வெளியில் காட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஏதோ ஒன்று, அந்த பாட்டி யார் தெரியுமா, அதிமுகவே பண்ணாங்கன்றீங்க. ஏன்னா அது அதிமுக தான் அந்த பாட்டியை செட் பண்ணி கூட்டாங்க, அவங்க தான் பண்ணுறான்றீங்க. இங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் நடக்குதுன்னு பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு போக சொல்லுங்கள். அங்கே போய் மத்திய பிரதேஷில் இந்த திட்டங்கள் எப்படி செயல்படுறதுன்னு பாருங்கள். வாட்ஸ்அப் செய்திகளை வச்சு நம்ம பேசவே முடியாது. நான் தான் சொல்லணும், நானே பார்த்துருக்குறேன். பாகிஸ்தானில் நடந்ததெல்லாம் வச்சு இந்தியாவில் நடக்குது, குஜராத்தில் நடக்குது, மோடி பெருசாக பேசுகிறாரு, அவர் ஊரில் நடக்குதுன்னு இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அதனால் இந்த வாட்ஸ்அப் செய்திகளை வச்சு நம்ம பேச முடியாது. நம்பர் 1. பிஜேபி மத்திய பிரதேஷில் அதே மாதிரி குஜராத்திலலாம் மீண்டும் அங்கே வந்து நம்ம வெற்றி பெற்று வரோம். அந்த இடத்துல அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பிஜேபி ஆட்சி நடந்ததுக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது நடந்ததுக்கும் நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியும். இங்கே என்னென்ன பிரச்சனைனா, பிஜேபி குறை சொல்லணும், அதனால் என்னென்னமோ ஃபோட்டோ அடித்து இது பிஜேபி கவர்மெண்ட் பண்ணுது, அந்த ஆட்சியில் இப்படி இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மத்திய பிரதேசத்தில் மிகச்சிறந்த ஒரு முதலமைச்சர் அங்கே சௌஹான் அவர்கள் மிகச்சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் பண்ணோன்னு சொல்லுங்கள், நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. பட் அதனால் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களையோ இன்னொரு மாநிலத்தோடைய அரசாங்கத்தோட திட்டங்களையோ வாட்ஸ்அப்பை பார்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நான் ஐ கேனாட் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே சார். சார், ஏன்னா இப்போது இதில் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு குஜராத், அமெரிக்கா, ஆப்பிரிக்கான்னு இப்படியே இல்லை அங்கே வந்து இல்லை
பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த மாநிலம், அங்கே பாஜக பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆனால் இப்போ சமீபத்திய நிகழ்வுகள் அங்கே வந்து ஒரு பிஜேபியிலேருந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. பட் அங்கே இருக்கிற மக்களே அதை வேணான்னு சொல்லி அங்கேருந்து கலைக்கிறாங்க. அண்ட் இப்போது மோடி பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் எந்திரிச்சு போகிறாங்க. இந்த வீடியோலாம் இதாகுது. அங்கே வந்து ஒரு பிஜேபிக்கு அங்கே ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிருச்சுன்னு முன்வைக்கிறாங்க. பண்ணட்டும், மக்கள் அதை அப்படி தான் போட்டாங்கன்னு நம்ம ஆதரிக்க வேண்டியது. மக்கள் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, பார்த்தா தெரிய போகுது. ஏங்க போன முதலே இப்போ குஜராத்தில் இப்படி தான் ஆரம்பிச்சிங்க. எலெக்ஷன் வரும்போதெல்லாம் அங்கே வந்து காங்கிரஸுக்கு வலு இருக்குது, இப்போ ஆப்புக்கு வலு இருக்குது, ஆப் அங்கே ஜெயிச்சிடுவோம். குஜராத் இப்போ கோவாவில் எலெக்ஷனில் அப்படி தானே சொன்னாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கே வந்துடும், கெஜ்ரிவாலோட ஆட்சி அங்கே வந்துடும்லாம் பேசினாங்க. என்ன நடந்தது சார்? உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மாதிரி எதிர்கட்சியோ அல்லது பத்திரிகையாளர்களோ இந்த அரசாங்கம் கவுத்துடலாம் இப்படிலாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜும் ஒரு ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து இப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஏமாற போகிறது இவங்க தான், எதிர்கட்சி தலைவர் தான். நான் சொல்கிறேன், 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. அப்போ எல்லா ஒப்பீனியன் போலும் மீண்டும் நரேந்திர மோடி பிரதமர் ஆவார் அப்படின்னு இருந்தது. ஆனால் சொக்கிதார் சோர், பாதுகாவலன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணார் ரஃபேல் இதில். அந்த ரஃபேல் டீலில் எந்த விதத்துலேயும் ஊழல் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி அதுக்கு ரெவ்யூ பெட்டிஷன் போட்டு அந்த ரெவ்யூவிலையும் டிஸ்மிஸ் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு கூட ராகுல் காந்தி என்ன சொன்னார்? சொக்கிதார் சோறுன்னார், பாதுகாவலன் திருடன். அதே மாதிரி எல்லா பத்திரிகைகள் நடத்தின கருத்து கணிப்புகளும் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துடுவார் மீண்டும். எலெக்ஷன் முடிஞ்சிச்சுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸிட் போல் வந்தது. அதாவது தேர்தலுக்கு பின்னால் கருத்து கணிப்பு. நாளன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுதுங்க. இன்றைக்கி எக்ஸிட் போல் வருது. எக்ஸிட் போல்லையும் பிஜேபி நிறைய வந்துடும், பல இடங்களில் வெற்றி பெறணும். ஆனால் எக்ஸிட் போல் நடந்த மறுநாள் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயோ ஒரு மீட்டிங் போகிறார். அங்கே பேசினார், நிச்சயமாக கண்டிப்பாக ராகுல் காந்தி பிரதமர் ஆவார், எங்களுடைய ஆட்சி வரும்னு ஏதோ பேசினார். அவர் அப்படி பண்ணாத மாத்திரம் இல்லை, அந்த சந்திரபாபு நாயுடு இருந்தார் பாருங்கள், அவர் நேராக சென்னைக்கு வந்தார். திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவங்க கேபினெட் ஃபார்மேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்தார். இது ஒப்பீனியன் போல் பிஜேபின்னு சொல்லுது, எக்ஸிட் போல் பிஜேபின்னு சொல்லுது, நாட்டு மக்கள் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து கேபினெட் ஃபார்மேஷன் நாங்கள் தான் வருவோம்னு பேசினாங்க. ரிசல்ட் என்னாச்சு? அதனால் இந்த எலெக்ஷன் வரும்போது இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. மோடிக்கு ஆளே இல்லை, சேர்லாம் பின்னாடி போயிட்டே இருந்துட்டாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுதான் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. குஜராத் தேர்தல் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், அதெல்லாம் ரிசல்ட்டை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுப்போம். ஓகேங்க சார். இப்போது அந்த சொன்ன மாதிரி டிராவிடியன் மாடல் பிஜேபி மாடல் அதை இது பண்ணி இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து அந்த கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. பிஜேபிக்கு நெகட்டிவாக, இவங்களுக்கு பாசிட்டிவாக. இப்போ அதே கம்பேரிசனில் நீங்கள் வந்து சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க திராவிடியன் மாடலோட கம்பேர் பண்ணிங்கன்னா? திராவிடியன் மாடல்ன்றதே இந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். நான் அப்படி சொல்லலை. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்குது பாருங்கள், இது அப்பட்டமாக ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட அக்மார்க் இந்து விரோத அரசு. நான் வந்து இவர் பேசினார் பார்த்தீங்க, ஏ ராஜா அவர்கள் பேசினதை பார்த்தீங்க. நான் ஏ ராஜா மாத்திரம் இல்லை, இது கண்டினியூஸாக திமுக ஆன்டி ஹிந்து பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் தர முடியும். திரு கருணாநிதி இருக்கும் பொழுதே பண்ணியிருக்கிறாரு. திமுக ஆட்சியிலிருந்து திகாலேருந்து வந்து திமுகன்னு வந்ததுலேருந்தே இவர்கள் இந்து விரோத கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மீனாட்சி உனக்கு எதுக்கு மூக்கத்தி வைர மூக்கத்தின்னு பேசினவர் தான். தில்லை நடராஜரை பீரங்கி வைத்து இடிப்பது, இதை பற்றிலாம் கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஒரு எம்பி, நான் வரேன் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் அதை. ஒரு எம்பி, அவர் பேர் நெத்தியில் குங்குமம் வச்சுருந்தார். அவரை ஆதிசங்கர், அந்த எம்பி பேர், நெத்தியில் குங்குமம் வச்சார். கருணாநிதி கேட்டார், என்ன ரத்தம் வழியுதுன்னு கேட்டார். அதே போல் பண்ணாரி அம்மன் கோவிலில் தீமிதி விழா நடக்குது. இப்போ டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற அந்தியூர் செல்வராஜ் அமைச்சர் கருணாநிதி அரசாங்கத்தில். அந்தியூர் செல்வராஜ் தீமிதி பண்ணதை காட்டு மிராண்டித்தனம்னு சொன்னது திரு கருணாநிதி. அது மாத்திரமில்லை, இஸ்லாமியர் ரம்ஜான் நோம்பில் உட்காந்து அதை பாராட்டலாம், தப்பு இல்லை. ரம்ஜான் நோம்புங்கிறது எவ்வளோ புனிதம் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல உட்காந்து ஹிந்து சமுதாயத்தினுடைய, இந்து சமயத்தினுடைய இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி கொச்சையாக பேசியிருக்கிறாங்க. அது கருணாநிதி. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஹிந்து திருமணம், ஒரு இந்த சுயமரியாதை திருமணத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல ஹிந்து திருமண சடங்குகளை கேலி பேசினார். கண்ணில் போக வரும், அது போகிறோன்னு எவ்வளோ கேலி பேசியிருக்கிறாங்க. அங்கே தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ டைம் அண்ட் அகெயின் அவங்க வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஹிந்து விரோத அரசாங்கம் என்பதை, கட்சி என்பதை பல முறை நிரூபித்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போ பார்த்தோம். ராஜா அவர்கள், ராஜா வந்து மனுஸ்மிருதியை பற்றி பேசுகிறார். மனுங்கிறது எந்த மனு?
மனுன்னு ஒரு ஆள் கிடையாது. மனுங்கிறது 14 மனு உண்டு. இப்போ இருக்கிற மனு வைவஸ்வத மனு 7வது மனு. பல 1000 ஆண்டுகளாக அந்த மனு ஆட்சி செய்வதாக ஒரு இது உண்டு இந்து கேலண்டரில். அதே மாதிரி கல்பம், இந்த கல்பம் ஸ்வேதவராக கல்பம். இந்த மனு வைவஸ்வத மனுன்னு இந்த மனுக்கு பேர். இப்போ இருக்கிற மனுக்கு பேர் 14 மனு இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மனுஸ்மிருதி, அந்த ஒரு பேர் என்ன, வில்லியம் ஜோன்ஸ், அவர் புக்கை படிச்சுட்டு மனுஸ்மிருதி அவர் சொல்லிட்டார். வில்லியம் ஜோன்ஸ் அத்தாரிட்டி இதுக்கு நமக்கு. அதை படிச்சுட்டு பேசுறது. அதே மாதிரி ஈவேரா புக் எழுதின மனுஸ்மிருதி புக்கை படித்து அதை பார்த்து பேசுகிறாரு. ஈவேரா திமுக பற்றி என்ன பேசியிருக்காரு தெரியுமா? ஈவேரா விடுங்க, வனவாசம்னு ஒரு புக்கு இருக்குது, திரு கண்ணதாசன் அவர்கள் எழுதின புக்கு. இவங்களெல்லாம் பற்றி எவ்வளோ பேசியிருக்கார் பாருங்கள். கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி இந்த திராவிட இயக்கங்களை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதை படிங்க, தெரியும் இவங்கெல்லாம் யாருன்ட்டு. அக்ராஸ் இது பிஜேபிக்காரங்களில், ஆர்எஸ்எஸ்காரங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எழுதியிருக்கிறாங்க. உங்கள் கூட இருந்த கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு. உங்கள் கூட இருந்த நீங்கள் தலைவராக இன்றைக்கு போற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய பெரியார் எழுதியிருக்கிறாரு. உங்களை பற்றிலாம் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதான் என்ன? முன்னெல்லாம் வந்து பேரறிஞர் அண்ணா சொன்னது போல், பெரியார் சொன்னது போல் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தெரியாது. நம்ம எங்கே போய் லைப்ரரியில் போய் அதெல்லாம் பார்க்குறது? அவர் சொன்னாராலான்னு இப்போ கூகுளில் போட்டால் தப்பு தப்புன்னு வரும். எல்லாத்தையும் இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. அதனால் பெரியார் அப்படின்னு இதை சொன்னார்னு திரு ராஜா ராஜா படித்து காமிச்சார்னா அதே புக்கை டிஜிட்டல் ஃபார்மில் எல்லோரும் படிச்சுடுவான். அதில் ஒரு பக்கத்தில் இதை வேணால் சொல்லியிருக்கலாம், மீதி பக்கத்தில் நான் தான் சொல்கிறேன். மனுஸ்மிருதிங்கிறதே கூடங்க, நீங்கள் வந்து வில்லியம் ஜோன்ஸ் எழுதின மனுஸ்மிருதியை பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க. நம்மளே வரலாறில் என்ன படிக்கிறோம்? பிரித்தாளும் சூழ்ச்சியை வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியை செய்தார்கள் பிரிட்டிஷ்காரங்கன்னு படிக்கிறோம். அப்போ இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி வச்சுக்கிற பிரிட்டிஷ்காரன் படித்த அந்த மெக்காலா கல்வி திட்டத்தை படிச்சுட்டு அவங்க எழுதின புக்கை படிச்சுட்டு நீங்கள் பேசினா எப்படி இருக்கும்? இல்லை, அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று கேட்க வரேன். இப்போ கிட்டத்தட்ட மத்தியில் ஆட்சியில் இருக்கிறீர்கள். இப்போ அப்படி இருக்கும்போது அதிகாரம் கையில் இருக்கிறது. அப்போது நீங்கள் வந்து இல்லை இதுதான் சரி, இது தவறாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தவறாக எழுதுனதெல்லாம் மக்கள் தடை பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா? புரிஞ்சுக்கோங்க, இது ஜனநாயக நாடு. நாங்கள் எதையுமே தடை பண்ணல. ஒன்று. இன்னொன்று, அந்த புக்கெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தானே இப்போ திமுக பற்றிலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் சொல்கிறது, பிரதமராக பொறுப்பேற்ற உடனே ஒரு விஷயத்த சொன்னார். என்னுடைய ஹோலி புக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொன்னாரா? இந்த ஆட்சியை வழிநடத்துவது இந்திய அரசியலமைப்பு சட்டம், அந்த புத்தகம் தான் இந்த ஆட்சியை வழிநடத்தும்னு சொன்னார். அதுதான் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்ன சார், நீங்கள் எல்லாத்தையும் தான் கொச்சப்படுத்துறீங்க. ராமாயண மகாபாரத்தை கொச்சப்படுத்துறீங்க. இதிஹாசம்னு பேர் ராமாயணத்துக்கும் மகாபாரதம். இதிஹாசம் அப்படின்னா என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதிஹாசம், இப்படி நடந்தது தான் இதிஹாசம். அப்போ அதையும் தான் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கான்ஸ்டிடியூஷன் புக்கு 1950 புது கான்ஸ்டிடியூஷன் வந்தவொடனே கையில் எழுதின புக் அது. ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஒருத்தர் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவரை எழுத சொன்னார். அவர் கையில் எழுதின புக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷன், முதல் கான்ஸ்டிடியூஷன் புக்கை பாருங்கள். சாப்டர்ஸ் இருக்குல்ல, சாப்டர் 1 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது இதுலாம் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு சாப்டரில் மகாபாரத அந்த பகவத்கீதையோட அந்த இது இருக்கும். சேரியட்டில் இவர் நிற்பார், அர்ஜுனன், கிருஷ்ணர் இருப்பார்ல, அந்த புகைப்படம். ஒன்றுத்தில் ராமாயணம் புகைப்படம் இருக்கும், ஒன்றில் காந்தி, சுவாமி விவேகானந்தர், சத்ரபதி சிவாஜி, இப்படின்னு அவங்களுடைய புகைப்படம், அவங்களோட இதெல்லாம் இருக்கும். இந்த நாடு பெருமிதத்தோடு இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பார்த்து நம்ம ஒரு பாராட்டின ஒரு நாடு. இன்றைக்கி ஏதோ ஒரு பேரில் இதெல்லாம் மாறிப்போச்சு. அன்றைக்கிலாம் தெரியாதான் அதெல்லாம். ராமாயணம் மகாபாரதமோ இந்து நம்பிக்கைகள், இந்து கலாச்சாரம் கொச்செல்லாம் படுத்த. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே அவர் கிளைம் பண்ணிக்கலாம், என் கூட 90% இந்துக்கள் இருக்கிறாங்கன்ட்டு. அதை தான் இப்போ நான் குறிப்பிடணும். நீங்கள் அவர் அது ஓட்டுக்காக பேசுகிறாங்க. நீங்கள் அதை போய் உங்களுடைய அது 90% குறிப்பிடுறது அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம், அவரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்கள, அவரை சார்ந்தவங்க, அவங்களாம் கோயிலுக்கு போகிறது வர்றது, அது எல்லாமே இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, திராவிட சித்தாந்தங்களை ஆதரிக்கிறவங்களே என்ன நீங்கள் இப்படி பேசிட்டு அப்புறம் நீங்களே கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, வழிபடுறீங்க, அது திமுக மீதான விமர்சனங்களாகவும் அது எழுது. அப்போ பிஜேபி வைக்கிற இது அந்த ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஹிந்து எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இவங்க இந்துவை ஃபாலோ பண்ணுற விஷயங்களும் நடக்குது அதுக்குள்ளே. அதான் ஹிப்போக்ரஸிங்கிறேன் நான். இரட்டை வேடம். ஆமாம் அப்படின்னு சொல்லுங்களேன் சார். பகுத்தறிவுங்கிற வார்த்தை தீக்காக்கும் திரு ஈவேரா சொன்ன வார்த்தை இல்லைங்க.
பகுத்தறிவுன்னா என்னென்னா பகுத்து அறிவது. உபநிடதங்கள் அத்தனையுமே பாருங்கள், உபனிஷத்தில் அங்கே எல்லாமே சிஷ்யன் குருவை கேள்வி கேட்பான். குரு ஒரு நாளும் நான் குரு, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொன்னதே இல்லை. கேள்வி பதிலாகத்தான் இருக்கும். அதுதான் பகுத்தறிவு. எனக்கு புரியல, ஏன் பகவத்கீதை என்ன, அவனுக்கு நல்லாவே தெரியும் கண்ணன் நம்முடைய நண்பன், அவன் ஒரு கடவுள்னு தெரியும். ஆனாலும் கன்வின்ஸே ஆகலை. எனக்கு இதுக்கு பதில் சொல்லு, அதுக்கு பதில் சொல்கிறான், கேட்குறான். நான் கடவுள், நான் சொல்கிறத செய்டான்னு கிருஷ்ணன் சொல்லலை, கன்வின்ஸ் பண்ணுறார் அர்ஜுனனை. அர்ஜுனன் கடவுளும் தெரிஞ்சாலும் கேள்வி கேட்டே இருக்கிறான். அவன் இதுதான் பகுத்தறிவு. இங்கே தான் இருக்குது பகுத்தறிவு. இது பேர் தான் பகுத்தறிவு. நீங்கள் சொல்கிறது இல்லை, நான் எங்கேயும் அதான் சொல்ல வரேன். கடவுள் நம்பிக்கைங்கிறது இந்த மண்ணில் எல்லா மட்டத்திலையும் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் நாத்திகர் நடந்துட்டு போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்து மதத்தில், இந்து சமயத்தில் நாத்திகர் முனிவராக இருந்தாலாம் உண்டு. நீங்களும் நாத்திகனாக இருங்க, எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனால் இந்து மதத்தை கொச்சையாக பேசாதீங்க. வேண்டுமென்று ராஜா அவர்கள் பேசினார். என்ன நடந்தது? அவருடைய சொந்த பார்லிமெண்ட் தொகுதியில் பந்த் அனுசரிக்கிறோம், டோட்டல் பந்த். உங்கள் எந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களோ, நீங்கள் இந்து கடவுளையும் மனுஸ்மிருதியும் கொச்சைப்படுத்தி பேசினீங்க. அங்கே பார்லிமெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய மக்கள் ஓட்டு போட்ட மக்களே உங்களுக்கு எதிராக திரும்பியிருக்கிறாங்க. அங்கே பந்த் போன வாரம் டோட்டல் பந்த். புதுச்சேரியில் முந்தானத்து பந்த் டோட்டல். இன்றைக்கி இந்து சமுதாய மக்கள், தமிழர்கள் இந்துக்கள் ஒன்று தானே, தமிழர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டுருக்குறாங்க. நீங்கள் வேண்டுமென்றே நீங்கள் அப்படி பண்ணுறீங்கிறது அவங்க புரிஞ்சிட்ருக்குறாங்க. அதோட பலனை தேர்தல் வரும்பொழுது அவங்க காட்டுவாங்க. ஸோ இங்கே அரசியல் அந்த நிர்வாக ரீதியாக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அந்த ரீதியாக பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க திமுக கொடுத்தது ஒன்று பண்ணுறது ஒன்றா இருக்குது. இப்போ இது பார்க்கும்போது மத்தியில் ஒரு 2014 அவங்க ஃபஸ்ட்டு ஆட்சி அமைக்கும் போது ஒரு விஷயம் ஒன்று மோடி அவர்கள் சொல்லியிருந்தார், பிரதமர் அவர்கள். இந்த மாதிரி நாட்டில் நான் வறுமையை ஒழிப்பேன் முற்றிலுமாக அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவே 2019 துபாயில் போயிட்டு சொல்லும்போது இன்னொரு சில வருஷங்களில் வறுமை ஒழிந்துவிடும் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதே போல் அவருடைய அந்த ஏழைகளுக்கு உணவளிக்கும் அந்த திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் 80 கோடி ஏழை மக்களுக்கு உணவளிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து என்ன விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்கன்னா, அப்போ வாக்குறுதி கொடுத்தாரு ஏழை வறுமையை ஒழிப்பேன்னு. 2019 போய் இன்னும் சில காலங்களில் ஒழிஞ்சிடும் சொல்கிறார். அப்போ அந்த வறுமை வாக்குறுதி கொடுத்தாரு, அதை நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க. 80 கோடி ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அப்போ 80 கோடி பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இதுவும் கொடுத்த வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கும். இந்த 80 கோடி மக்கள் இந்த விஷயங்கள் எப்போத்துலேருந்து பேசுகிறாங்க? கோவிட்லேருந்து பேசுகிறாங்க. ஒரு அரசாங்கம் எவ்வளோ பொறுப்பாக இருக்கும்னு சொன்னால், கோவிடில் பல பேர் அந்த வியாபாரத்துலேருந்து நஷ்டப்படுறாங்க, இல்லாட்டி கூலி வேலை பண்ணுறவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஒரு தகப்பனாக இருந்து ஒரு தலைவன், இந்த மக்கள், அவங்க இந்த நாடே உலகமே இன்றைக்கி முடங்கி இருக்கிற நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி உணவளித்தாங்க. அதை இப்போ தொடர்றாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இன்னும் சரியாகிற வரைக்கும். பிகாஸ் ஆஃப் அதர் ரீசன்ஸ் கூட இன்றைக்கி உலகத்தில் ரஷ்யா யுக்ரைன் இஷ்யூ இருக்குது. அதனால் சில பாதிப்புகள் பொருளாதாரத்தில் உலகம் முழுக்க வருது. இதெல்லாம் காரணமாக இன்னும் கூட இப்போ முந்தானத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார், இன்னும் சில காலம் தொடர்றாங்க. அதை தான் அவர் சொன்னார். புரியுதா? அரசாங்கம் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் 60 வருஷமாக கரீபி ஹட்டாவோன்னு இந்திரா காந்தி சொன்னாங்க. அங்கே காங்கிரஸ் கட்சி 50 வருஷமாக இருந்தது. அமேத்தியில் போய் பாருங்கள், ராகுல் காந்தி அப்பவும் தன்னுடைய பிரிட்டிஷ் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், மினிஸ்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார். நேராக ஒரு குடிசுக்குள்ளே போயிட்டு வந்தார். அந்த குடும்பம் ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி எல்லாரும் அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரில் பல ஆண்டுகள் அவங்கள மாத்திரமே இருந்தாங்க. இப்போவும் ஏழ்மையை காமிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பார்க்க முடியும் நாட்டு முழுக்க. நேற்று கூட பிரதமர் சொல்லியிருக்கிறார், இந்த ட்ரெயின், ஒரு புது ட்ரெயினை அறிமுகப்படுத்திட்டு சொல்கிறார், எங்கே பார்த்தாலும் இந்த 8 வழிச்சாலைகள் நிறைய பார்க்க முடியுது, பிரிட்ஜஸ் எங்கே பார்த்தாலும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த நாடு பெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி டிஜிட்டலைசேஷன், நீங்கள் அமெரிக்காவில் கூட அப்படி இருக்குமான்னு தெரில. இப்போல்லாம் இந்த டிஜிட்டலைசேஷனில் கோடிக்கணக்கான மக்கள் அதில், அதாவது நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபார்மல் இதில் வராங்க. எல்லாமே நேரடியாக, அதாவது பணத்தை கொடுத்துட்டு, தட் இஸ் கருப்பு பணத்தை பயன்படுத்துறது, இந்த பணம் அப்படிலாம் இல்லை, நேரடியாக பணப்பரிமாற்றம் நடக்குது. இப்படிலாம் மாறிட்டுருக்கனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,45,000 கோடி ரூபாய் இன்றைக்கி ஜிஎஸ்டி கலெக்ஷன். இன்றைக்கி இந்த போன மாதத்தோட கலெக்ஷன்ஸ். இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் டேக்ஸ் நெட் வைடன் ஆகுது. இதெல்லாம் நாட்டோட வளர்ச்சிக்கு தான் இதை காட்டுகிற, வளர்ச்சி தான் இதை காட்டுகிறது.
அதனால் அல்டிமேட்டாக இந்த நாடு முழுக்க நம்முடைய எண்ணம் எல்லா மக்களும் எல்லா இடத்தையும் பெற வேண்டும். அவங்களுக்கோட அடிப்படை விஷயங்களுக்கு அரசு சப்போர்ட் பண்ணணும். அவங்களுடைய ஹெல்த் செக்டாரில் பார்த்திங்கன்னா 50 கோடி குடும்பங்களுக்கு இன்றைக்கி ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உணவளிக்கணும். அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த வேக்சின், கொரோனா வேக்சின் நம்ம 200 கோடிக்கு மேலே போய்ட்டோம். நம்ம நாட்டில் மற்ற 70 நாட்டுக்கு கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் முக்கியமான அந்த இது என்னென்னா, அந்த வறுமையை ஒழிக்கிறேன்னு சொன்னது ஒரு வாக்குறுதி தானே, அது வந்து இப்போ நிறைவேற்றலையே அப்படிங்கிற ஒரு பார்வை தான் அதில் முன்வைக்கப்படுது. அதனால தான் அதை நான் கேட்குறேன். நீங்கள் நல்லா கேளுங்க. ஆனால் 5 வருஷமும் பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்க. அவர் சொன்னது போல் அது பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு வாக்குறுதியாக இது பண்ணுறது கருப்பு பணத்தை மீட்டு கொண்டுட்டு வருவோம் அப்படிங்கிறது. அது இப்போ வரைக்கும் அது குறித்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற கருத்தும் பிஜேபிக்கும் எதிராக முன்வைக்கப்படுது. எதிராக இருக்கிறவங்கெல்லாம் அது கொஞ்சம் அதுக்கான நடவடிக்கைகளை என்ன பண்ணாங்கன்னு படித்தா தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. நம்ம கூகுள் பண்ணி இப்போ பண்ணிங்களே இந்த ஏதோ குழந்தை ஃபோட்டோ துப்பாக்கிலாம், அதுக்கு நீங்கள் கூகுள் பண்ணிங்களே, இதுக்கு நீங்கள் கூகுள் பண்ணால் என்னென்ன நடவடிக்கை எடுத்தோன்னு நமக்கு தெரிஞ்சிருவான். நீங்கள் வந்து டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட் பல நாடுகளோடு போட்டிருக்கோம். இந்த ஸ்விஸ் வங்கின்னு சொல்கிறாங்களே, ஸ்விஸ் அக்கௌண்ட்னா அப்படி அர்த்தம் இல்லை. அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அக்கௌண்ட்டுன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி அந்த மாதிரி வங்கியில் நமக்கு வந்து இதை கொடுக்க மாட்டாங்க, டீட்டெயில் கொடுக்க மாட்டாங்கன்னு இருந்தது. அதை G20 மாநாட்டில் நம்ம பிரதமர் பேசி உலக நாடுகள் எல்லாரும் ப்ரெஷர் பண்ணி டாப் 28 கண்ட்ரிஸ் ப்ரெஷர் பண்ணி இன்றைக்கி அந்த பேங்க்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டு இன்றைக்கி எல்லாருமே அந்த பரிமாற்றங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட்ஸ், அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கிறோம். அதே போல் பிளாக் மணி நீங்கள் வந்து ஒழிக்கிறதுக்கான சட்டம் வந்திருக்குது. அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேர் பணத்தை கொடுத்து ஏமாற்றிட்டு போகிறான். பேங்க்கை ஏமாத்துறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்துருக்கு இப்போது IBC கோட் கேட்டு பாருங்கள். வழக்கறிஞர் யாராவது கேட்டு பாருங்கள். பேங்க்ரப்சி கோடுன்னு கொண்டு வந்திருக்கிறோம். அது எவ்வளோ கடுமையான சட்டம்னு நீங்கள் யாராவது வழக்கறிஞர் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த இதில் ப்ராக்டிஸ் பண்ணுற வழக்கறிஞர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் விஜய் மல்லையாவாக இருந்தால் மல்லையாவா கேஸாக இருந்தாலும் சரி, வேறு யார் நிரவ் மோடியாக இருந்தாலும் சரி, 13,000 கோடி ரிட்ரீவ் பண்ணியிருக்கு. பேங்க்குக்கு அந்த 13,000 கோடி போய் சேர்ந்துருக்கு. இப்போ முன்னெல்லாம் அப்படியே நடக்காது. இந்த மாதிரி நாட்டை ஏமாற்றணும்னு இறங்கினவங்களுடைய பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு அது வங்கிகளுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த கருப்பு பணம் விஷயத்துலையும் பல நாடுகளோடு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தகவலை கொண்டு விட்டுறாங்க. இந்த ஆக்ஷன்ஸு மோடி அவர்கள் பிரதமராக வந்த கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே அதெல்லாம் நடக்க ஆரம்பித்து அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், நீங்கள் ரிட்டர்ன் இப்போ நான் வந்து பேட் டெட்ஸ் எவ்வளோ, பேங்க் டெட்ஸ் நீங்கள் 10 லட்சம் கோடி இருந்தது. இப்போ எல்லாம் எவ்வளோ திருப்பி நான் தான் சொல்கிறேன். இது நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு யாராவது வழக்கறிஞர் இந்த மாதிரி அந்த DRTயில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, NCLTயில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நேஷ்னல் கம்பெனி லா ட்ரைபுனலில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, கம்பெனிஸ் அவங்களாம் கேட்டு பாருங்கள் இப்போ எப்படி இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்குன்னு. நீங்கள் அதை கேட்டாலே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இங்கே ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது என்னென்னா, நீங்கள் சொல்வது போல் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் இங்கே வந்து அந்த இன்னும் முழுசாக கொண்டு வரப்படலையே. இன்னும் வந்து ஏன்னா அது சொல்லும்போது கூடி சீக்கிரம் கொண்டு வரணும் இல்லைங்க சார். பொதுவாக இதில் இது எந்த வகையில் சொல்கிறாங்கன்னா, இது நாட்டு ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் பலன் தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே. குறிப்பிட்ட இதில் இன்னொரு என்னன்னா, இந்த வேலையின்மை திண்டாட்டம் இதெல்லாம் அப்போ வந்திருந்த மக்களோட வாழ்வாதாரம் வந்து உயர்ந்திருக்கணுமே அப்படிங்கிறது. இன்றைக்கி என்ன நீங்கள் ஒரு டேட்டாஸ்னால் எனக்கு கொஸ்டின் பண்ணுங்கள், ஷூட் பண்ணுங்கள். அதாவது டேட்டாஸ் இப்படி சொல்லுங்கள், இப்படி இருக்குது, இதுதான் டேட்டா, என்ன சொல்கிறீங்க அதுக்கு அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்பவுமே சொல்கிற மாதிரி வேக சொன்னால் வேலையின்மை திண்டாட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது இப்போ? இப்போ இந்த போன லாஸ்ட் ஜூலையில் வந்து 6.8% லைக் சம்திங் 6.something% இருந்துச்சு. 8.something அதிகமாக இருக்குது வேலையின்மை திண்டாட்டம். என்ன டேட்டா எங்கேருந்து எடுத்தீங்க? ஒன்று புரிஞ்சுக்கங்க, நான் மீண்டும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி வேலைன்னு சொல்லியிருந்தோம் மேனிஃபெஸ்டோவில். நாம் இப்போ வந்து ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ், டூயிங் பிஸ்னஸ்ங்கிறது உலகத்திலேயே நாம் எங்கேயோ 142 இருந்தோம். இன்றைக்கி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் 70 கீழே வந்துட்டோம். புரியுதா? அண்டு நீங்கள் வந்து வாங்கும் தன்மை, அதுக்கு தான் சொல்கிறேன். ஜிஎஸ்டின்னு நான் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இது இன்டைரக்ட் டேக்ஸ், எல்லோரும் பே பண்ணுறோம். இன்கம் டேக்ஸ்னால் அந்த ஸ்லாபில் இருக்கிறவங்க பே பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி எல்லாரும் பண்ணுறோம். சாமானிய ஒரு கூலி தொழிலாளி கூட எது வாங்கினாலும் அதில் ஜிஎஸ்டி கனெக்ட் ஆகுது. இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குது இன்றைக்கி? நான் சொன்னேன் 1,42,000 கோடி இந்த மாதம் வந்திருக்கு, போன மாதம் வந்திருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் எக்கானமி குட் ஷேப்பில் இருக்கிறது தான் காட்டணும். வாங்கும் திறன் இருக்கிறது, மக்களுக்கு வாங்கும் திறன் உயர்ந்து இருக்கிறது.
2021 இதே போன மாதம் அந்த ஆகஸ்ட்டில் என்ன இது செப்டம்பரில் என்ன ஜிஎஸ்டி கலெக்ஷன் 21 ஜிஎஸ்டி கலெக்ஷனோட இப்போ பார்த்தீங்கன்னா 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் பேராமீட்டர்ஸை பார்க்கணும். இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அரசாங்கத்துடைய வேலைவாய்ப்புங்கிறது மாத்திரம் இல்லை, வேலைவாய்ப்பு உருவாவதற்கான அத்தனை விஷயங்களும் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் காட்டுது. நம்முடைய மீதி விஷயங்கள்லையும் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஜென்ரலாக எதிர்க்கட்சிகள் சொல்கிற மாதிரி வேலையின்மை, இந்த 15 லட்சம் ரூபான்னு மோடி சொன்னார், இதெல்லாம் நம்ம எத்தனை வருஷம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2014 ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். மோடி அப்படி சொல்லவே இல்லை. எங்கேயாவது சொன்னால் காட்டுங்கன்னு நம்ம கேட்குறோம், யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஹிந்தியும் தெரியாது, அவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அவர் ஹிந்தியில் பேசினார், என்ன எனக்கு தெரியும் அது என்ன பேசினாருன்றது எனக்கு தெரியும். சார், இப்போது தமிழக பாஜகக்குள்ளே வரும்போது தமிழக பாஜகவினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஆகிட்டு இருக்கு? குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கு? பொதுவாங்க தமிழ்நாடு பிஜேபி இன்றைக்கி விசிபிலிட்டி இருக்குன்னு தானே எல்லாரும் சொல்கிறீங்க. எல்லாரும் தான் சொல்கிறாங்க. எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குது. பிஜேபி வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. இந்த வேக்கும் அதுவும் பெரிய வேக்கும் இருக்குது. எதிர்கட்சி வேலையை அதிமுக செய்கிறாங்களோ இல்லை பிஜேபி தான் செஞ்சிட்ருக்குறோம். நம்ம முக்கியமான பல பிரச்சனைகள் அதுவே வந்து அதிமுகவின் வந்து இடத்தை வந்து பிஜேபி வந்து பிடித்து விட்டது. ஐ மீன் அவங்கள பயன்படுத்தி அவங்களோட கூட்டணி வச்சாங்க. இப்போ கடைசியில் அவங்க நீர்த்து போயிட்டாங்க, பிஜேபி மேலே வந்துருச்சு. எல்லா கட்சியுமேங்க தாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையே. எங்கள் கட்சி வளர்க்கணும்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கான முயற்சி செய்ய தான் செய்வாங்க. அதை செஞ்சிட்ருக்கிறோம். அதிமுக அழிக்கணும், அதிமுகவுக்கு அந்த வேக்கும் இருந்தால் இன்னொருத்தர் எப்பயுமே இந்த வேக்கும்ங்கிறது ஒரு வெற்றிடம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நிரம்பிடும். அது எப்பயுமே வெற்றிடமாக இருக்காது. நீங்கள் நிரப்பலன்னா நான் நிரப்பேன், நான் நிரப்பலன்னா அவர் நிரப்புவார். அப்படி போயிட்டு தான் இருக்கும். அதனால் இப்போ இப்போ பிஜேபி மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், பிரதமர் மோடியினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லா லெவல்லையும் அது பிடிச்சிருக்கு. மக்கள் ஆதரிக்கிறாங்க. நேச்சுரல் காஷ்மீர் டு கன்னியாகுமரி அதோட எஃபெக்டை பார்க்க முடியுது, தமிழ்நாட்டிலையும் பார்க்க முடியுது. ஓகே சார், இதில் இப்போது அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், பாஜக அந்த நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு மாதிரி அதிரடியாகவும் பரபரப்பாகவும், அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற விதங்கள் இதெல்லாமே ஒரு மாதிரி என்ன அதிரடி அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வைக்கிது தமிழக பிஜேபி. பாரதிய ஜனதா கட்சி எந்த மாதிரி அரசியல் பண்ணணும்னு பிஜேபி தானே முடிவு பண்ணணும். ஒரு எதிர்கட்சி மக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் என்னங்க நியாயமானதானே கேள்வி கேட்குறோம். கேள்விகள், மாநில தலைவருடைய கேள்விகள் பதில் கொடுங்க. அவர் சொல்கிறது தப்புன்னு காட்டுங்க. அட்லீஸ்ட்டு அவர் சில சார்ஜஸ் சொல்கிறாரு, அவர் சார்ஜஸ் வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். சார், இங்கே அரசியல் வட்டார தகவல் ஒன்று இருக்குது, அது வந்து நான் கேட்டு தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக பாஜகவில் வந்து ஒரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு வந்து அவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் கொடுத்துட்டு கட்சி நிர்வாகிகள், அதாவது எதிர்கட்சிகளுக்கு எதிராக செயல்படுறது, கருத்துக்கள் தெரிவிக்கிறது, அது எல்லாமே அண்ணாமலை அவர்கள் பார்ப்பார். இன்னொரு பக்கம் வந்து நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கிறது. ஏன்னா இங்கே ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, பாஜகவில் இருக்க மூத்த தலைவர்கள் வந்து அண்ணாமலை மேலே கொஞ்சம் ஒரு அப்செட்டில் இருக்கிறது, கொஞ்சம் எதிராக இருக்கிறது. அவர் வந்து நிர்வாகிகளை ஒருங்கிணைச்சு போக மாட்டேங்கிறாரு. அதனால தான் எல்முருகன் அவர்கள் வந்து அந்த வேலைகளை பார்ப்பாரு அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அதுக்காக பாரதிய ஜனதா பார்ட்டி ஆஃபீஸில் அவருக்குன்னு ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த தமிழக பாஜகவில் பதவியில் இல்லாதவங்களுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணிருக்கிறது இதுதான் முதல் முறை. லைக் அந்த மாதிரிலாம் கருத்துக்கள் நிறைய முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ கட்சிக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகக்குள்ளே பல விஷயம் அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லும்போது பாஜகக்குள்ளே இப்படியான ஒரு விஷயம், இரட்டை தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கா? இப்போ பிஜேபி தெரியாதவங்க பேசுகிற விஷயம். திரு எல்முருகன் மத்திய அமைச்சர், அவருக்கு அங்கே ரூம், இது இவருக்கு மாத்திரம் இல்லை, திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது அவர் ரூம் இருந்தது. அங்கே தொண்டர்கள் வந்து பார்ப்பாங்க. அப்போ அமைச்சராக இருந்தார், அமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து இப்போ இவர் அமைச்சராக இருக்கும்போது இவர் இருக்கிறாரு. அவர் பண்ணும்போது இப்படியான கருத்துக்கள் இருந்ததோ? நீங்கள் எழுதினா நாங்கள் என்னங்க சார், நீங்கள் எழுதினா நாங்கள் என்னங்க சார் பண்ண முடியும்? பிஜேபியில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும். இது புதுசே இல்லை. முதல்ல நானும் படித்தேன். ஏதோ அவருக்கு போட்டியா இவர் போட்டியா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்பயுமே மத்திய அமைச்சருக்கு இருந்தது, இப்போ இருக்குது, அவ்வளோதான். இன்னொன்று சொல்கிறீங்கல்ல, திரு வெங்கையா நாயுடு அகில இந்திய தலைவராக இருக்கும்போது ஒன்று சொல்லுவார், பிரசிடென்ட் ப்ரிசைட்ஸ், கமிட்டி டிசைட்ஸ். தலைவர் தலைமை தாங்குவார், மீதி விஷயம்லாம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம். இது கலெக்டிவ் லீடர்ஷிப். பிஜேபிலையுமே கோர் கமிட்டின்னு இருக்குது, மையக்குழு. அந்த மையக்குழு அடிக்கடி கூடும். மாநில தலைவர் தலைமையில் இருப்பாங்க, முன்னாள் மாநில தலைவர்லாம் இருப்பாங்க. அதில் மத்திய அமைச்சர் திரு முருகன் இருப்பாங்க, பொதுச் செயலாளர்லாம் இருப்பாங்க, ஒரு 12-13 பேர் இருப்பாங்க. அவங்க முடிவு பண்ணுவாங்க. நானும் கூட அதில் இருந்திருக்கிறேன். அந்த டீம் முடிவு பண்ணுவோம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. அதே மாதிரி நிர்வாகிகள் கூட்டம், அதே போல் மாநில செயற்குழு, மாவட்ட தலைவர்கள், இவ்வளோ பெரிய டீம் இருக்குது. அந்தந்த நேரத்தில் அவங்கெல்லாம் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணி எடுக்கிற முடிவு தானே தவிர, அண்ட் மோரோவர் எங்களை மாதிரி பார்ட்டியில் இந்த ஃபங்க்ஷனிங்கெலாம் விஷயம் தெரிந்தவர்கள் இப்படி கமெண்ட்டே பண்ண மாட்டாங்க.
அமைப்பு வந்து ஒருத்தர் அமைப்பு பொதுச் செயலாளர் இருப்பார். அவர் அமைப்பை கான்சன்ட்ரேட் பண்ணுறது. மாநில தலைவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மாத்திரம் அவர் தான் நம்பர் 1 பார்ட்டியில். எப்படி வந்து அமைச்சரவையில் நீங்கள் போர்ட்ஃபோலியோஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அமைப்பு பொதுச்செயலாளர் இதை பார்ப்பார், இந்த மாநில பொதுச்செயலாளர் அதை பார்ப்பார், இந்த மாவட்டத்தை இவர் பார்ப்பார், அந்த 4 மாவட்டத்தை இவரை பார்ப்பார், பிரித்து தான் இருக்குது ஒர்க்கு. அல்டிமேட்டாக நான் மாநில தலைவர் அவர்கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அவர் மாத்திரம் என்ன, அவரை வந்து எல்லாரோடையும் கன்சல்ட் பண்ணி பண்ணுறது. இதுதான் சிஸ்டமே. இந்த சிஸ்டம் மீதி கட்சியில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபியில் இருக்கிற சிஸ்டம் அது ஒரு வலுவான சிஸ்டம், அது ரொம்ப நல்ல சிஸ்டம். இதை ஏன் ஒரு விஷயத்தை முன் வச்சாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வேலை மூத்த நிர்வாகிகளுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, அதனால தான் இது கொண்டு வரப்பட்டு இப்படி ஒரு நடைமுறை அப்படின்ற தகவல் முன்வைக்கப்பட்டது. உண்மையிலே இந்த மாதிரி ஏதாவது அதிருப்தி இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைங்கிற நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எங்களுடைய உங்களே எப்பாவது கூப்பிட்ருப்பாங்க, நீங்கள் உங்களை கவர் பண்ண கூப்பிட்ருப்பாங்க, எங்களுடைய மாநில மையக்குழு கூட்டம் பாருங்கள், அதிலெல்லாம் நீங்கள் சொல்கிற மூத்த நிர்வாகிகள்லாம் உட்காந்துருப்பாங்க, முன்னாள் மாநில தலைவராக உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாமே நடந்ததே கிடையாது. யாரும் இதெல்லாம் வந்துங்க, இவங்கெல்லாம் முகவரிகள். நீங்கள் மூத்த தலைவர்னு யாரை சொன்னாலுமே, திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், திரு எச் ராஜாவாக இருக்கட்டும், திரு சிபிஆராக இருக்கட்டும், மூத்த தலைவர்கள் இவங்கெல்லாம் தலைவர்களாக வழி நடத்தியவர் இப்பவும் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரோல் இருக்குது, மையக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்க ரோலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் பிஜேபியோட என்ன சொல்கிறது, அதோடைய நடைமுறையோ அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத தெரியாதவங்க இதை பேசுகிறாங்க. சார், இறுதியாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு KT ராகவன் அவர்களின் அந்த முழுநேர கட்சி பணியோடு மீண்டும் அவரை எப்போது பார்க்கலாம்? நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர், இப்பவும் உறுப்பினர். கட்சி வந்து என்னை எப்படி பயன்படுத்தணுங்கிறது கட்சி தலைமை முடிவு பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் கட்சி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது, பயன்படுத்திகிட்டு இருக்கு. அந்தந்த இடத்துல ஒரு சில பேர் அதில் ஒரு ஒன்றிய லெவலில் இருப்பாங்க, மாவட்ட லெவலில் இருப்பாங்க, மாநில லெவலில் இருக்காங்க. அதனால தான் நாங்கள் சொல்லும்பொழுதே பதவினே சொல்கிறது இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. அந்த பொறுப்பு தேர்தலும் வருது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கட்சி தலைமை முடிவு பண்ணுவாங்க. அதனால் அது கட்சி தலைமைக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஓகேங்க சார், தமிழக அரசியலாக இருக்கட்டும், மத்தியில் நடக்கிற அரசியலாக இருக்கட்டும், பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.